ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம டிசம்பர் 28, 2020 இம்பார்ட்டன்ட் ஹிந்து நியூஸ் அனாலிசிஸ் அண்ட் பிஏபி என்னென்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். இனி அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸுமே வந்து உங்களுக்கு வரும். ஸோ இந்த பிடிஎஃப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெலகிராம் குரூப்பில் இருக்கும். ஸோ டெலகிராம் குரூப்போட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு லிங்க் ஓப்பன் ஆகலை அப்படின்னா டேரெக்டாக வந்து நீங்கள் டெலகிராமில் போய் சாந்தி ஐஏஎஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஸோ அந்த மெயிலில் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ இன்றைக்கி நமக்கு நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா இன்னர் லைன் பெர்மிட் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா மணிப்பூருக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் இதில் நீங்கள் ரொம்ப முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்னர் லைன் பெர்மிட் சிஸ்டம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ ரொம்ப அதிகமாக லாங் ஸ்டாண்டிங்கில் வந்து அங்கே இருக்கிற மணிப்பூர் மக்கள் வந்து எங்களுக்கு வேணும்னு சொல்லி கேட்டதுனால இப்போ அதை கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் டிசம்பரே வந்து கொடுத்துட்டாங்க. பட் இப்போ ஓகேவாக இருக்குது. ஸோ அந்த கான்செப்ட் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து இன்னர் லைன் பெர்மிட் வந்து எதுக்காக கொடுப்பாங்க, எப்படி வந்துச்சு, இதோட பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் முக்கியம். அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா நீங்கள் இன்டர்னல் செக்யூரிட்டி அப்படிங்கிற ஒரு பேப்பர் வந்து ஜிஎஸ் பேப்பர் 3ல் இருக்குது. ஸோ அதுலேயும் வந்து இது ரொம்ப முக்கியம். ஸோ கண்டிப்பாக இதை பற்றின டீட்டெயிலான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த இன்னர் லைன் பெர்மிட் அப்படிங்கிறது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய சிட்டிசன்ஸ் எல்லாம் இருப்பாங்க. பட் அவங்க வந்து இப்போ இன்னொரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ மணிப்பூர் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன்னு வச்சுக்கோங்க. பட் நான் வந்து அந்த நேட்டிவ் கிடையாது, நான் வந்து நான் நேட்டிவ், நான் அந்த நாட்டை சேர்ந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேட்டை சேர்ந்த பொண்ணு கிடையாது. அப்போ நான் என்ன பண்ணணும், நான் அந்த ஊருக்கு போகணும், நான் வந்து ஒரு டூரிஸ்டராக போகணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா நான் அந்த இன்னர் லைன் பெர்மிட் அப்படிங்கிற அந்த சிஸ்டத்தை வந்து நான் வாங்கணும். ஏன்னா அது வந்து ஒரு ப்ரொடெக்டட் ஏரியாவாக இருக்குது, ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு இடமா இருக்குது. ஸோ அந்த இடத்துக்கு நான் போகணும் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணி தான் ஆகணும். ஸோ இதுதான் வந்து இன்னர் லைன் பெர்மிட் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இப்போ நான் அங்கே போகணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா நான் ஆன்லைன்லேயும் அப்ளை பண்ணலாம், ஆஃப்லைன்லேயும் அப்ளை பண்ணலாம். ஸோ அவங்க வந்து கொடுப்பாங்க எங்கே போகணும், எவ்வளோ நாள் ஸ்டே பண்ணணும், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இது வந்து இந்த இன்னர் லைன் பெர்மிட் அப்படிங்கிற அந்த சிஸ்டம் வந்து நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸில் தான் இருக்குது. ஏன்னா அங்கே தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது, எக்கனாமிக்கலாக வேல்யூவான இடங்கள்லாம் அங்கே தான் இருக்குது. ஸோ அதை பாதுகாக்கணும், யாரும் வந்து எக்ஸ்ப்ளாய்டேஷன் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் இந்த மாதிரி பெர்மிட் சிஸ்டம் வந்து இந்தியன் சிட்டிசனுக்கே இந்த பெர்மிட் சிஸ்டம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்காங்க, நான் நேட்டிவ்ஸ் அப்படின்னா அது ஃபாரினர்ஸ் தான் அப்படின்னு நினச்சிடாதீங்க, இந்தியர்ஸ் தான். பட் இந்தியன் வந்து அந்த ஸ்டேட்டுக்கு உள்ள ஆள் கிடையாதுல்ல, வேறு ஸ்டேட்காரவங்க உள்ளே நுழைஞ்சா அந்த மாதிரி அர்த்தம். பட் இது எந்தெந்த ஸ்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேஷ், மிசோரம், இப்போ மணிப்பூர், தென் நாகாலாண்ட், இந்த 4 ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதோட ஹிஸ்ட்ரி எப்படி இந்த இன்னர் லைன் பெர்மிட் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்ன ஹிஸ்ட்ரி அப்படின்னா இதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் காலத்தில் வந்து பெங்கால் ஈஸ்டர்ன் ஃப்ரான்டியர் ரெகுலேஷன் ஆக்ட் 1873 அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இருந்துச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ இருந்து அந்த குயின் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த இடம் வந்து ரொம்ப எக்கனாமிக்கலாக வந்து இம்பார்ட்டன்ஸாக அவங்களுக்கு இருக்கும். ஸோ அங்கே இருக்கிற அந்த இடம் வந்து அவங்களோட கண்ட்ரோலில் இருக்கணும். ஸோ அப்போ வெளியிலேருந்து யாராவது வந்து இந்தியர்கள் தானே, நம்ம எந்த ஸ்டேட்டுக்கு வேணாலும் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கே போய் அதை இருக்கிற அந்த வளங்கள் எல்லாம் எக்ஸ்ப்ளாய்டேஷன் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற ரீசனுக்காக அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த மாதிரி பெங்கால் ஈஸ்டர்ன் ஃப்ரான்டியர் ரெகுலேஷன் ஆக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் 1950 நம்ம சுதந்திரம் வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பிரிட்டிஷ் சப்ஜெக்டை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற மாதிரி நம்ம மாற்றிட்டோம். ஸோ இது மூலிமா அந்த இண்டிஜினியஸ் பீப்புளோட அந்த கல்ச்சர் எல்லாமே வந்து பாதுகாக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ இந்தியர்களுக்கு இந்த மாதிரி ப்ரொசீஜர் ஓகே. அப்போ ஃபாரினர்ஸ் அப்படின்னு கேட்டால் அப்போ ஃபஸ்ட்டு உங்ககிட்ட இதில் ஒரு கொஷின் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த பெர்மிட் இந்த மாதிரி இந்த இன்னர் லைன் பெர்மிட் அப்படிங்கிற அந்த சிஸ்டம் பார்த்திங்கன்னா ஒன்லி யாருக்கு அப்படின்னா டொமஸ்டிக் டூரிஸ்டருக்கு தான். ஸோ இன்கேஸ் ஃபாரினர்ஸ் யாராவது வரேன் நாங்கள் போய் பார்க்கணும் அப்படிங்கிற ஆசைப்பட்றாங்க, எங்களுக்கு இந்த நாகாலாண்ட், மிசோரம் இந்த மாதிரி இடத்துக்குலாம் நாங்கள் போகணுன்னு ஆசைப்பட்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு தகுந்த மாதிரி. இப்போ நாகாலாண்ட், மணிப்பூர், மிசோரத்துக்குலாம் போகணும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த பெர்மிட் தேவையில்லை. பட் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும், அந்த ப்ராசஸ் இருக்குது. இதே அருணாச்சல் பிரதேஷ்க்கு போகிறாங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த ப்ரொடெக்டட் ஏரியா பெர்மிட் அப்படிங்கிற ஒரு பெர்மிட் வாங்கணும், அல்லது பார்த்திங்கன்னா ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா பெர்மிட் அப்படிங்கிறத வாங்கணும். இது யார்கிட்டேருந்து வாங்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் அவங்கக்கிட்டேருந்து வாங்கியிருக்கணும். ஸோ இதுதான் வந்து ப்ராசஸ், இதுதான் வந்து ரூல்ஸ், இப்படி தான் வந்து பண்ணணும். அப்போ தான் ஃபாரினர்ஸ்க்கு வந்து அந்த இடத்துக்கு உள்ளே விடுவாங்க. ஸோ இது என்ன காரணத்துக்காக, ஏன் இவ்வளோ கொடுத்துருக்காங்க, இவ்வளோ ப்ரொசீஜர் இருக்குது ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா
அங்கே இருக்கக்கூடிய இண்டிஜினியஸ் கல்ச்சரையும் அவங்களோட ட்ரெடிஷனையும் பாதுகாக்கணும். அந்த ஒரு ரீசனுக்காகவும் தேவையில்லாமல் யாருமே வந்து உள்ளுக்குள்ளே வந்துடக்கூடாது, இல்லை மைக்ரண்ட் ஆகி உள்ளுக்குள்ளே நுழைஞ்சிடக்கூடாது, அந்த ஒரு ரீசனை தடுக்கணும். ஏன்னா அந்த இடம் ரொம்ப முக்கியமான இடங்கிறனால அந்த இடத்துல அதை வந்து யாரும் வெளியிலேருந்து வந்துடக்கூடாது அப்படிங்கிறத தடுக்கிறதுக்காகவும் இந்த சிஸ்டம் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து இதில் எல்லாத்தையும் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிலிம்ஸில் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது 2வது பார்த்திங்கன்னா, ஸோ இந்த நியூஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். நீங்கள் கண்டிப்பாக வந்து இதை நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஹியூமன் ஃப்ரீடம் இண்டெக்ஸ் ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஹியூமன் ஃப்ரீடம் இண்டெக்ஸ் ரிப்போர்ட் பார்த்திங்கன்னா யார் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அமெரிக்கன் திங்க் டேங்க் கேட்டோ இன்ஸ்டியூட் அப்படிங்கிறவங்க தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இது உங்களுக்கு ஜிஎஸ் பேப்பர் 2 அப்படிங்கிறதுலேயும் முக்கியம், சோஷியல் ஜஸ்டிஸ். அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிலிம்ஸில் ஒரு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இது யார் ரிலீஸ் பண்ணாங்கங்கிறது தெரியணும், எவ்வளோ ரேங்க்குங்கிறது தெரியணும், எந்தெந்த பேசிஸில் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ இது வந்து அமெரிக்கன் திங்க் டேங்க் கேட்டோ இன்ஸ்டியூட் அவங்களும் ஃப்ராசியர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன் கனடா அங்கேயும் வந்து இவங்க 2 பேர் தான் வந்து இந்த இண்டெக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதுக்கு முன்னாடி இப்போ பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு தடவை ரிலீஸ் பண்ணியிருப்பாங்கல்ல. ஸோ அப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா, நம்மளோடது வந்து போன தடவையை விட இந்த தடவை வந்து நம்ம 17 பிளேஸ் வந்து ஃபால் ஆகிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த தடவை நம்மளோட ரேங்க் பார்த்திங்கன்னா 162 நேஷன்ஸில் வந்து நம்மளோட ரேங்க் வந்து 111 அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டாக வந்து ஃபால் ஆனது சின்ஸ் 2008 பார்க்கும்போது இதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து நம்ம என்ன ஆகிட்டோம், ஃபாலோ ஆகிட்டோம் அப்படின்னு அர்த்தம். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, நம்மக்கிட்ட அந்த ஃப்ரீடம் அப்படிங்கிறது போகுது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். பட் நம்ம வந்து அந்த சைனா பங்களாதேஷ் கம்பேர் பண்ணும்போது பரவாயில்லையாம்மா, பட் இருந்தாலும் நம்ம போன தடவை விட கொஞ்சம் ஃபாலோ ஆகிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எப்படிலாம் பார்ப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, பர்சனல் அந்த விஷயங்கள் ஃப்ரீடம் இருக்கா, எக்கனாமிக் ஃப்ரீடம் அந்த கண்ட்ரியில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 76 இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணி பார்ப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு எதாவது சொல்லலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன், இப்போ ஃப்ரீடம் இருக்குது, ஒருத்தவங்க வந்து இன்னொரு ரிலீஜியன் வந்து மாற்றிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஃப்ரீடம் இருக்குது நம்ம படிச்சிருப்போம். பட் இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரீடமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி நிறையா ஸ்டேட்ஸில் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ்லாம் உங்களுக்கு தெரியும், ஒரு ரிலீஜியஸ் வந்து மாறினாங்க அப்படின்னா பிரச்சனையாக இருக்குது. அதே மாதிரி ஃப்ரீடம் டு அசோசியேட், அசம்பிள், அப்புறம் ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் அல்லது கமர்ஷியல் ஆர்கனைசேஷனில் ஜாயின் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பார்த்து அவங்களுக்கு அந்த ஃப்ரீடம்ஸ்லாம் கிடைக்குதா அப்படின்னு பார்த்து தான் அந்த ரேங்க் லிஸ்ட் வந்து கொடுப்பாங்க. இப்போ நம்ம ஏன் இப்படி டிக்ளைன் ஆகிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு இந்த ஃப்ரீடம்ஸ்லாம் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு. ஸோ அந்த ரீசனுக்காக நம்ம டிக்ளைன் ஆகிட்டோம். இதில் குளோபலாக உலக லெவலில் பார்த்திங்கன்னா பெர்ஃபார்மன்ஸில் யார் டாப் 3 அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபர்ஸ்ட் நியூசிலாண்ட், செகண்ட் வந்து சுவிட்சர்லாண்ட், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹாங்காங். பட் ஹாங்காங்கில் சைனாவோட பிரச்சனை போயிட்டுருக்கனால ஸோ மேபி அவங்க நெக்ஸ்ட்டு தடவை வந்து இந்த இண்டெக்ஸ் போடும் போது கம்மியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து இதை படிச்சுக்கோங்க. அடுத்தது எசென்ஷியல் ட்ரை ரன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, வேக்சின் பற்றி தான். அது என்ன மாதிரி ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறத பற்றி தான் இவங்க பேசுகிறாங்க. ஸோ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 2 வாரத்தில் phase 3 டேட்டா வந்து 2 கோவிட் வேக்சின் 19 வேக்சின் வந்து தயாராக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்தியன் மேனுஃபேக்சர். ஸோ கண்டிப்பாக வந்து அது எமர்ஜென்சி அப்ரூவல் வந்து கிடச்சிரும். ஸோ அது கிடச்சிருச்சு அப்படின்னா அது யாருக்கு வந்து ஃபர்ஸ்ட் தருவாங்க அப்படின்னா, ஒரு 4 ஹை ரிஸ்க் குரூப்ஸுக்கு தான். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் லைன் ஒர்க்கர்ஸ் தருவாங்க, ஹெல்த் ஒர்க்கர்ஸ் தருவாங்க. தென் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா 50 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு, இது 50 வயசுக்கு கீழே வந்து சில கோமாபிட்டிஸ் வச்சுருப்பாங்க. ஏதாவது ப்ராப்ளம்ஸ், லங்ஸ் ப்ராப்ளம்ஸ், இல்லை டயபெட்டிஸ், இல்லை ப்ரெஷர், ஹார்ட் டிசீஸ், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒரு 4 ஹை ரிஸ்க் குரூப்புக்கு தான் கொடுக்குறதா வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. பட் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போவுமே பார்த்திங்கன்னா வேக்சினேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போவுமே வருஷம் நம்ம என்ன பண்ணியிருப்போம், யங் சில்ட்ரன்ஸ்க்கு தான் வந்து வேக்சின் கொடுத்துருப்பாங்க. இது வந்து யூனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம் மூலிமா நடக்கும். பட் இந்த தடவை ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வேக்சின் வந்து நம்ம அடல்ட்ஸ் கொடுக்குறோம். ஏன்னா இது வந்து குழந்தைகளுக்கு ப்ரியாரிட்டி கிடையாது இல்லை. ஸோ அடல்ட்ஸ்க்கு வந்து இப்போ கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த வேக்சினில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து இந்த அடல்ட்ஸ்க்கு வந்து கொடுப்பாங்க. இந்த வேக்சின் பார்த்திங்கன்னா 2 டோஸ் நடக்கும். பார்த்திங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு டோஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு திரும்பி ஒரு வாரம் கழித்து தான் இன்னொரு டோஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராசஸில் தான் வந்து இது நடக்கும். இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம் வந்து இந்த மாதிரி தான் நடக்கும். ஸோ இதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறது யாரெல்லாம் இந்த வீக்கில் இனிஷியேட் பண்ணலான் இருக்காங்கன்னா, ஒரு 4 ஸ்டேட்ஸில்
ஆந்திர பிரதேஷ், அசாம், குஜராத், பஞ்சாப் இங்கெல்லாம் பண்ணலான்ட்டு இருக்காங்க. ஸோ இதில் ஆல்ரெடி நம்ம கோவின் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக வந்து நான் பிஏபி அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருப்பேன். ஸோ இன்கேஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா பார்த்துக்கோங்க. அது வந்து லைக் ஆப் மாதிரி தான். என்ன மாதிரிலாம் வந்து இம்யூனைசேஷன் லைக் பார்த்திங்கன்னா இந்த வேக்சினேஷன் வந்து எப்படி எஃபெக்டிவாக நடக்க போகுது அப்படிங்கிற அந்த டேட்டா வந்து அதில் இருக்கும். இப்போ இது எப்படி நடக்கும், இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த கோவின் அப்படிங்கிற அந்த ஐடி பிளாட்ஃபார்மில் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா டேட்டா என்ட்ரி நடக்கும். ஸோ அதில் வந்து டேட்டு, டைமு, அதுக்கப்புறம் எந்த இடத்துல எந்த செஷனில் நடக்கும், எங்கே போய் வேக்சின் போட்டுக்கணும், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் அது உங்களுக்கு முன்னாடி கொடுத்துருவாங்க. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த 4 முக்கியமான அந்த 4 ப்ரியாரிட்டியில் இருக்காங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்க, வேக்சின் ரிசீவ் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அவங்க அந்த கோவின் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிற இடத்துல வந்து ரெசிப்டர் என்ன பண்ணணும், ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா டேட்டு, டைம் கொடுத்துருவாங்க. இந்த டேட்டில் இந்த டைமுக்கு நீங்கள் வாங்கப்பா, இந்த இடத்துக்கு நீங்கள் வாங்க, வந்து ஊசி போட்டுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. கரெக்டாக வந்து அவங்களும் வந்துடுவாங்க. வந்துட்டு ஒரு வாரம் கழித்து திரும்பி அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, இந்த மாதிரி வந்து ஊசி போடணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதை வந்து கரெக்டாக ப்ராசஸாக வந்து அது என்ன இருக்கும் அப்படின்னா அந்த கோவின் ஐடி பிளாட்ஃபார்மில் டேட்டா கரெக்டாக ப்ராசஸ் பண்ணி கரெக்டாக இருக்கும். அதிலே எல்லாமே போட்டுருவாங்க. முன்னாடி அதை பற்றின அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா, அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா, எல்லாத்தையும் அதிலே இந்த டேட்டாஸ்லேயே வந்து எல்லாமே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ ஒரு தடவை வேக்சின் போட்டாங்கன்னா அடுத்து வந்து 2வது ஒரு வாரம் கழித்து தான் போடுவாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 300 மில்லியன் பீப்புளுக்கு வந்து வேக்சின் போடணும், அந்த ஹை ரிஸ்க் குரூப் இருக்கிறவங்களுக்கு. அப்போ 2 தடவை வேக்சின் போடணும்ல, டபுள் டோஸ் கிடைக்கணும்ல ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை. ஸோ அப்படி போடும்போது கண்டிப்பாக 600 மில்லியன் டோஸ் வந்து தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நிறைய வேக்சின் பார்த்திங்கன்னா ரொம்ப கூலிங்காக இருக்கிற அந்த இடத்துல தான் வைக்க முடியும். நம்மள மாதிரி இருக்க நார்மலாக இருக்கிற டெம்பரேச்சர் பத்தாது. ஸோ அப்போ கூலிங்காக இருக்கணும்னா நம்ம இன்னும் என்ன பண்ணணும், அந்த ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டியை வந்து அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஆர்டிக்கலில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இதில் வந்து கோவின் அப்படிங்கிற அந்த ஐடி பிளாட்ஃபார்ம்னா என்னங்கிறது நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா டுவோர்ட்ஸ் அண்ட் எஃபெக்டிவ் வேக்சினேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் பாலிசி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் என்ன பற்றி பேசுகிறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ இந்தியா வந்து பிளான் பண்ணியிருக்கு, நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் மேலே 300 மில்லியன் பீப்புள்ஸ்க்கு வந்து COVID-19 அவங்கள தப்பிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 6லேருந்து 7 மாதத்துக்குள்ளே கொண்டு வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இது வந்து யாருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம். ப்ரியாரிட்டி யாருக்கு கொடுக்குறாங்க, ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ்க்கும், ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ்க்கு, அப்புறம் வந்து 50 வயசுக்கு மேற்பட்டவங்க, அந்த மாதிரி 50 வயசுக்கு கீழே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கோமார்பிடிஸ் இருந்தால் இந்த மாதிரி தான் ப்ராசஸ் நம்ம பார்த்தோம். இதில் ரஃப்லி பார்த்திங்கன்னா ஒரு 20% பாப்புலேஷனில் கண்டிப்பாக வேக்சினேஷன் நடந்துடும். நெக்ஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா ஜூலை ஆகஸ்ட்டுக்குள்ளே நடந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாத்துக்கும் டபுள் டோஸ் கொடுக்குறனால 600 மில்லியன் டோஸ் வந்து தேவைப்படுது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஒவ்வொருத்தவங்க கிட்டேருந்து நம்ம வாங்கிக்கிட்டு இருக்கோம், நமக்கு நல்லா தெரியும். ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சீரம் கிட்டேருந்து வாங்குகிறோம் 500 மில்லியன்ஸ். அண்ட் தென் பார்த்திங்கன்னா எமர்ஜென்சி இதெல்லாம் நிறைய பேர்த்துக்கிட்ட இருந்து நம்ம வாங்கி தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி தான் பண்ண போகிறோம். ஈவன் பார்த்திங்கன்னா நமக்கு இது கோவேக்சின், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைக் பார்த்திங்கன்னா ரஷ்யாவோட ஸ்புட்னிக் V இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க கிட்ட இருந்து தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், வாங்கி நம்ம அவங்களுக்கு தரப்போகிறோம். ஸோ இந்த மாதிரி தான் நடக்க போகுது. ஏன்னா நம்மளோட பாப்புலேஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகம். அப்போ நம்ம அதிகப்படியான டோஸ் நம்ம ஆல்ரெடி நேற்றே பார்த்துருப்போம், நான் பிலிம்ஸ் பேக் சொல்லியிருப்பேன், நம்ம தான் அதிகப்படியாக வந்து வாங்குகிறோம் அப்படின்னு. இப்போ இதில் என்ன கேள்வி அப்படின்னா ஹூ கெட் ப்ரியாரிட்டி அப்படிங்கிற டாப்பிக்கில் இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ்க்கு கொடுங்க, அப்புறம் வந்து எல்டர் பீப்புளுக்கு தாங்க அப்படின்லாம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. பட் இதெல்லாம் வந்து யூஎஸும் யூகேயும் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அதனால் நம்மளும் அதை ஃபாலோ பண்ணிட்டோம். இதில் ஒரு முக்கியமான நோக்கம் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து வேக்சின் போட்டு பாதுகாக்கிற ஒரு விஷயம். 2வது பார்த்திங்கன்னா அந்த வைரஸோட அந்த வேகமும் அந்த ஸ்ப்ரெட்டும் வந்து கம்மியாகணும் அப்படிங்கிற தாட்டு தான் ரெண்டுமே நமக்கு இருக்குது. ஸோ இப்போ அதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் இந்த ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ் அப்புறம் வந்து ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ்க்கெலாம் நீங்கள் தரீங்க, ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் அவங்க தான் வந்து ரொம்ப ஹை எக்ஸ்போசராக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் தரதுனால பிரச்சனை இல்லை. ஏன்னா ஒரு நாளைக்கு எவ்வளவோ கொரோனா பேஷண்ட்ஸ் வந்து அவங்க பார்த்துட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தான் வந்து ரொம்ப பிரச்சனை அதிகம். ஸோ அவங்களுக்கு கொடுக்கறது ப்ராப்ளம் கிடையாது. பட் ஆனால் வந்து நீங்கள் எல்டர் வயசானவங்களுக்கு நீங்கள் தரணும்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அது பார்த்திங்கன்னா ஏன் அப்படின்னு கேட்குறாரு. ஏன் அப்படின்னா இப்போ வந்து மோஸ்ட்லி வந்து எல்டர் பீப்புள் எங்கே இருப்பாங்க, அவ்வளோவா வந்து
வந்து வெளியில் போக மாட்டாங்க, வீட்டில் தான் இருப்பாங்க. அவங்க வந்து அவ்வளோவா வந்து சமூகத்தில் வந்து இன்ட்ராக்ஷனாக இருக்க மாட்டாங்க. அப்போ அவங்க மூலிமா வைரஸ் பரவுமா அப்படின்னு கேட்டால் அந்தளவுக்கு பரவாது. பட் ஆனால் யார் ரொம்ப அதிகமாக பரப்பி விட்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யங் பீப்புள் தான். ஏன்னா அவங்க தான் பார்த்திங்கன்னா சமூகத்தில் ரொம்ப இன்ட்ராக்ஷனாக இருக்காங்க, நிறைய பேர்த்த பார்க்குறாங்க, இன்ஃபெக்ஷன் அவங்களுக்கும் வருது, அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கும் பரப்பி விட்றாங்க. ஸோ இந்த பிரச்சனை தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, நீங்கள் டென்ஸ்லி பாப்புலேட்டட் ஏரியாவாக இருக்கக்கூடிய இடத்துக்கு இந்த ஸ்லம் அந்த மாதிரி இடத்துக்குலாம் நீங்கள் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் நிறையா பேர் இதில் வந்து என்ன அப்படின்னா, அந்த ப்ரைவேட் அப்படிங்கிறவங்க வந்து இன்வால்வ் ஆவாங்களா அப்படிங்கிறது இதில் கேள்வி. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஃபைசர் இல்லை அதர் இந்த மல்டி நேஷ்னல் ஃபார்மாசூட்டிக்கல் கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, கவர்மெண்ட் கிட்ட அப்ரோச் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வந்து அந்த வேக்சினுக்கு ஆத்தரைசேஷன் கிடைக்க, இம்போர்ட் பண்ண, அதிக லெவலில் யாருனால வாங்க முடியுமோ பண்ண. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணும்போது இப்போ ப்ரைவேட்ஸ் கிட்ட போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக காஸ்ட் வந்து அதிகமாகும். அப்போ ஒவ்வொரு என்ன பண்ண முடியாது, வாங்கிறது கஷ்டம். ஸோ அப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இதில் கேட்குறாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த ஆர்டிக்கலில் வந்து அவங்க சொல்ல வந்த விஷயமே. ஸோ மேலே டைட்டில் கொடுத்துருப்பாங்க, இந்த கவர்மெண்ட் வந்து கண்டிப்பாக வந்து அந்த ட்ரை ஏஜ் அப்படிங்கிற அந்த ஸ்கீமை பற்றியும், தென் வந்து ப்ரைவேட் பிளேயர்ஸ் வந்து இதில் ஷுட் அலோடு அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்டிருப்பார். ஸோ இந்த 2 டாபிக் பற்றி தான் அவர் பேசியிருப்பார். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு அப்படின்னா, எஃபெக்டிவாக பண்ணணும், எஃபெக்டிவ் வேக்சினேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் பாலிசி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நோட்ஸ் ஃப்ரம் அ இயர் ஆஃப் அன்ரெஸ்ட். இதில் ஆக்சுவலாக வந்து அவர் எதை பற்றி பேசுகிறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம 2020 நம்ம ரொம்பவே வந்து ஒரு கஷ்டமான ஒரு வருடம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த வருடத்தில் வந்து என்னென்ன ஃபேஸ் பண்ணியிருக்கோம், ஈவன் பார்த்திங்கன்னா ஒரு வேஸ்டட் இயர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதில் பேண்டமிக் மட்டும்தான் நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்கோமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ அதை விட அதிகமாக நிறைய விஷயங்கள் வந்து நிறையா இந்த வருஷங்கள் வந்து நடந்துச்சு. ஸோ என்னென்ன பிரச்சனைலாம் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அவர் ஒவ்வொன்றா சொல்கிறாரு. இதுக்கு என்ன பண்ணலாம், இன்னி 2021 என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிறத பற்றியும் அவர் சொல்லியிருப்பார். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா COVID-19 பேண்டமிக் வந்து நடந்துச்சு. இந்த COVID-19 பேண்டமிக்கில் என்னென்ன பிரச்சனை நடந்துச்சு, கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நம்மளோட எக்கனாமி டோட்டலாக வந்து டேமேஜ் ஆகிருக்கும், ஹெல்த்து டோட்டலாக டேமேஜ் ஆகிருக்கும், நிறைய பேர் இறந்துருப்பாங்க. ஸோ எவ்வளவோ பிரச்சனைகள் வந்து இந்த COVID-19 பேண்டமிக்கில் நடந்திருக்கும். ஸோ இதை பற்றி அவர் சொல்கிறாரு. ஸோ இவ்வளோ பிரச்சனைகள் வந்து நம்ம சொசைட்டியில் வந்து ஏற்பட்டிருக்கு இந்த COVID-19னால். 2வது பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு நல்லா தெரியும், ஏப்ரல் மாதத்துலேருந்து லடாக்கில் பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் பிரச்சனை நடந்துச்சு. அது பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து அந்த LIC லைனை வந்து மார்க் பண்ணாமல் இருந்தனால எவ்வளோ பேர் வந்து இந்தியன் சோல்ஜர்ஸ் வந்து இறந்துருப்பாங்க. ஸோ அந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெரியும். இது 2வது பிரச்சனை. 3வது பார்த்திங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரில் நிறைய நக்சலைட்ஸ் எல்லாம் உள்ளே நுழைஞ்சிருப்பாங்க. நம்ம நாட்டுக்குள்ளே நிறைய பிரச்சனை வந்துச்சு. இது பத்தாததுக்கு நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஜம்மு அண்ட் காஷ்மீரில் வந்து அவங்களோட அந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற 370 ஆர்டிக்கல் வந்து என்ன பண்ணியிருப்போம், ரிவோக் பண்ணியிருப்போம். தென் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணும்போது என்ன ஆயிருக்கு அப்படின்னா, நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ அது மட்டுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ வெஸ்ட் பெங்கால்லையும் பிரச்சனை வந்திருக்கு. லைக் பார்த்திங்கன்னா ஒரு வார் ஜோன் அப்படின்னு சொல்லி கூட அறிவித்தாங்க. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இருந்துச்சு. ஸோ அப்போ வெஸ்ட் பெங்காலில் ஏன் பிரச்சனை வருதுன்னு பார்த்திங்கன்னா, பக்கத்தில் தான் பங்களாதேஷ் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து நம்ம நிறையா பேர் வந்து இப்போ பங்களாதேஷ்கிட்ட வந்து நிறைய அக்ரிமெண்ட் போடுறோம் அப்படின்னா, அது வந்து வெஸ்ட் பெங்கால் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அங்கே சீஃப் மினிஸ்டர் வந்து பிடிக்காது, வேணான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. இது மட்டும் பிரச்சனையா அப்படின்னு கேட்டால் இல்லை. எக்கனாமி எப்படி ஆயிருக்கு அப்படின்னா, ரிசெஷன் அப்படின்னா பார்த்திங்கன்னா, லைக் பார்த்திங்கன்னா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, டெக்னிக்கல் ரிசெஷன்லாம் நடந்துச்சு. இப்போ ஒரு கன்சர்வேட்டிவ் லைக் பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 4 இருக்குது அப்படின்னா, Q1, Q2, Q3, Q4 இருக்குன்னா, அதில் ஒரு தொடர்ந்து வந்து 1, 2 இப்படி வந்துச்சு, அதுலேயே வந்து நெகட்டிவாகவே போயிடுச்சு அப்படின்னா அது ரிசெஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. லைக் டெக்னிக்கல் ரிசெஷன் சொல்லுவாங்க. ஏன் இந்த மாதிரிலாம் நடந்துச்சு அப்படின்னா, நம்ம எக்கனாமியில் அந்தளவுக்கு வந்து எந்த விதமான மேனுஃபேக்சரிங் நடக்கலை, எதுவுமே நடக்கலை. எல்லா செக்டர்ஸுமே வந்து டவுன் ஆயிடுச்சு, எக்ஸப்ட் அக்ரிகல்ச்சர் தவிர மற்ற எல்லா செக்டருமே டவுன் ஆயிடுச்சு. அப்போ எக்கனாமி எப்படி இருக்கும், மந்தமாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து சப்ளை இல்லை, டிமாண்ட் இருந்தாலும் சப்ளை இல்லை சப்ளை இருந்தால் டிமாண்ட் இல்லை. ஸோ இந்த மாதிரி எல்லா பிரச்சனையுமே வந்துச்சு. ஸோ நம்ம இப்போ சப்ளை இன்க்ரீஸ் பண்ணுறோம், மக்கள்கிட்ட இப்போ டிமாண்ட் வருதா அப்படின்னு கேட்டால் பிரச்சனையாக தான் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லையா அப்படின்னு கேட்டால் ஆமாம், இன்னும் நிறையா இருக்குது. ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் நம்ம என்ன ஆகிட்டோம், நம்மளோட ரேங்க் வந்து ஸ்லிப் ஆயிடுச்சு. அது மட்டுமா, இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க
ஃப்ரீடம் இண்டெக்ஸ், குளோபல் எக்கனாமிக் ஃப்ரீடம் இண்டெக்ஸ்லேயே நம்ம என்ன ஆயிருப்போம், ஸ்லிப் ஆகிருப்போம். ஸோ இந்த பிரச்சனையை நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்கோம். இது மட்டுமான்னு கேட்டால் லெஜிஸ்லேஷன்லேயும் பிரச்சனை இருக்குது. நிறைய சோஷியல் இஷ்யூஸ் நடக்குது. நிறையா பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸாக இருக்கக்கூடிய அந்த வந்து ரிலீஜியஸ் வந்து கன்வர்ஷனாக இருக்கக்கூடியது வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, நிறையா பிரச்சனை நடந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பாலிசிஸ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இது ப்ராப்ளம்ஸாக இருந்திருக்கும். லேபர் பாலிசி கொண்டு வந்திருப்பாங்க, அதில் பிரச்சனையாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா பஞ்சாப் அண்ட் ஹரியானாவில் பார்த்திங்கன்னா ஃபார்மர்ஸ்லாம் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது ஒரு பிரச்சனை. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து இந்த 2020 நம்ம பார்த்துருக்கோம் அப்படிங்கிறத பற்றி தான் இவர் சொல்லியிருக்காரு. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு எஸ்ஏ பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் எழுதும் போது வந்து நீங்கள் நிறைய பாயிண்ட்ஸ் வந்து இதுலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு தான் இப்போ நம்ம இன்னும் என்ன பண்ண போகிறோம், 2021 என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபாரின் பாலிசியை சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. தென் வந்து நமக்கு எக்கனாமிக் வந்து ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து பார்க்கணும். அதுக்கப்புறம் யூத்துக்கெலாம் வந்து ஜாப் க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் கான்ஃபிடன்ஸ் வந்து ரிஸ்டோரிங் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருப்பார். ஸோ இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து இது வந்து கேரளா குட்டநாடு அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து நிறைய டக்ஸ் வந்து இறந்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய கிட்டத்தட்ட 10,000 டக்ஸ் வந்து இறந்துருக்கு. ஸோ இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாக்டீரியா அப்படிங்கிற காரணம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பாக்டீரியா வந்து ஆக்சுவலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெமிரிலா ஆன்டி பெஸ்டிஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பாக்டீரியா வந்து ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் பாக்டீரியா. இப்போ வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக் வருது அப்படின்னா அதை எதிர்க்கக்கூடிய தன்மை இந்த பாக்டீரியாவுக்கு இருக்குது. ஸோ அதை தான் இந்த பாக்டீரியா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்தப்போ இந்த பாக்டீரியா தான் இருந்திருக்கு. ஸோ அதனால் இதை வச்சு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் என்ன அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் பாக்டீரியா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா மேக் அ ரெசல்யூஷன் டு யூஸ் லோக்கல் ப்ராடக்ட்ஸ். ஸோ இந்த தடவை வந்து 2021 எல்லாருமே வந்து ஒரு ரெசல்யூஷன் எடுப்பீங்க. ஸோ அதில் வந்து நம்மளோட ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி என்ன சொல்கிறாரு அப்படின்னா லோக்கல் ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெசல்யூஷன் எடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ இது மட்டும் இல்லை, இந்த தடவை பார்த்திங்கன்னா அவ்வளோவா பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறது இல்லை. தென் பார்த்திங்கன்னா அவரும் வந்து இந்த ஃபார்மர்ஸோட அஜிடேஷன் பற்றி பேசியிருப்பார். தென் அது மட்டும் இல்லாமல் லிப்பர்டோட பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் அவர் பேசியிருப்பார். ஜஸ்ட் என்ன அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஸோ பிஏபியில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அவ்வளோவா நியூஸ் எதுவுமே கிடையாது. ஸோ ஆல்ரெடி வந்து நான் உங்களுக்கு விஷயம் இதை பற்றி கொடுத்துருப்பேன். அதே தான் திரும்பி கொடுத்துருக்காங்க. சரி உங்களுக்கு ஒரு ரிவைஸாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் கொடுத்துருக்கேன். டேகோ அப்னா தேஷ் வெபினார் சீரியஸ். ஆக்சுவலாக இது என்ன அப்படின்னு நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. இது என்ன அப்படின்னா இது வந்து ஒரு வெபினார் சீரியஸ். வெபினார் அப்படின்னா என்ன, அவங்க அங்கே பேசிகிட்டு இருப்பாங்க லைவ், நம்ம என்ன பண்ணிகிட்ருப்போம் அதை கேட்டுட்ருப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு வீடியோ மாதிரி தான் இருக்கும் வெபினார் அப்படின்னா. ஸோ அந்த வெபினாரில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறையா டூரிசம் ரிலேட்டடான ஒரு இடம் நம்ம இந்தியாவில் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்குது. ஏன்னா நமக்கு தெரியாது அதில் எங்கெங்கெல்லாம் நம்ம இந்தியாவில் வந்து டூரிசம் ரிலேட்டடான இடங்கள் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட இடங்கள் தான் தெரியும், நிறைய இடங்கள் தெரியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா மாமல்லபுரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, சென்னையில் இருக்குல்ல. ஸோ அந்த மாமல்லபுரத்தை பற்றின சில விஷயங்கள், அங்கே என்னென்ன தூண்கள் இருக்குது, அங்கே என்னென்ன சிறப்பு அம்சங்கள் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியாது. அதோட பிக்சர், அதை பற்றின டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு சொல்லி தருவாங்க. ஸோ அதை பார்த்து நம்ம அட்ராக்ட் ஆகி என்ன பண்ணுவோம், நம்ம அந்த இடத்துக்கு வருவோம். ஸோ இதனால் வந்து டூரிசம் இன்க்ரீஸ் ஆகுமோ, அந்த ஒரு ரீசனுக்காக தான் இந்த வெபினார் சீரீஸ் வந்து நடக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா டூரிசம் தான், மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம் அவங்க தான் லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த வெபினார் சீரீஸை. ஸோ இது மூலிமா நிறைய நம்ம நாட்டில் உள்ள இன்ஃபர்மேஷன், டெஸ்டினேஷன் பிளேஸை பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து நம்மளோட ஹெரிட்டேஜ் அண்ட் கல்ச்சரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஏக் பாரத் சிக்ஷா பாரத் அது கீழே வரும். ஸோ இது வந்து யார் யாரெலாம் இருக்காங்கன்னா நேஷனல் இ கவர்னன்ஸ் டிபார்ட்மெண்ட், தென் மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஏன்னா இது எலக்ட்ரானிக்ஸ் மூலிமா தானே செய்கிறாங்க. ஸோ அதனால் இ கவர்னன்ஸ். ஸோ அதுதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து எது ரிலேட்டடான டூ அப்படின்னு கூட கேட்கலாம். ஸோ நீங்கள் இந்த ஞாபகம் வச்சுக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இன்றைக்கி நியூஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இனி யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.